भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। सततं कीर्तयन्तो मां यतं तश्च दृढव्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते। सततं कीर्तयन्तो मां यतं तश्च दृढव्रताः நமஸ்யந்தश्च மாம் பக்தியா நித்யயுக்தா உபாசதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சததம் எப்பொழுதும் கீர்த்தயந்தக மாம் என்னை எப்பொழுதும் உபாசிப்பவர்களாய் துதிப்பவர்களாய் திருடவிரதாக திடமான சித்தத்தை உடையவர்களாய் விரதம் என்னை பஜிப்பதே ஒரு விரதமாக கொண்டவர்களாய் இருப்பவர்களும் அதற்கு எதந்தஸ்ச இந்த மாதிரி பெருமாளை துதிக்கணும், பெருமாளை துதித்து பாட வேண்டும், எப்பொழுதும் அனவரதம் அவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு அதற்கு அவர்களும் ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். அந்த முயற்சி எடுக்கிறது எப்படி இருக்குது? அதை பக்தியோடு செய்கிறார். நமஸ்யந்தஸ்ச எப்பொழுதும் நமஸ்கரிப்பவர்களாய் மனதில் வினயத்துடன் இருப்பவர்களாய் பகவானை தொழ வேண்டும், அவனை தொழுது கொண்டாடி இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன நமஸ்கரிப்பவர்களாய் நித்தியயுக்தாக அதில் நிலைப்பற்ற மனத்திறன் நித்தியயுக்தாக உறுதியான மனம் நித்தியயுக்தாக எப்பொழுதும் அதை பற்றி என்ன பண்ணியிருக்கணும்? பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை பஜிக்கணும், பெருமாளை உறுதியாக தொழ வேண்டும், அதை தொழுவதை ஒரு விரதமாக கொள்ள வேண்டும் அப்படின்ற மனசில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கார். மாம் மறுபடியும் இங்கே ஒரு இடத்துல என்ன சொல்கிறார்? மாம் சேவிக்கின்றார்கள் உபாசத்தே. மாம் உபாசத்தே என்னை எப்படி உபாசிக்கிறார்கள் என்றால் இதை திடவிரதம் என்னமான திட சித்தம் உறுதியாக பெருமாளை சேவிக்க வேண்டும், அவரை நமஸ்கரிக்க வேண்டும், அவருடைய குணாதி அதிசயங்களை என்ன பண்ணோம் கல்யாண குணங்களை எப்பொழுதும் பஜித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவராய் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னதை இந்த நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியாக அப்படின்னு சததம் கீர்த்தயந்தா எப்பவும் அவரை கீர்த்தனம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? 9 விதமான பக்தி, நவவித பக்தி என்ன? ஸ்மரணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரி கீர்த்தயந்தகா எப்பொழுதும் பெருமாளை அவருடைய கீர்த்தியை என்ன பெரிய விகசித்து பெரிய அளவில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் யார் எப்படி இருப்பான்னு கேட்டால் இப்போ ஒரு நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? அதாவது சாதுக்களுக்கு இருக்கிற மாதிரி சத்துவகுணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார் சென்ற ஸ்லோகத்தில். அப்படின்னா அதுக்கு தொடர்புடையதா சததம் கீர்த்தயந்தோமாம் அவர்கள் எப்பொழுதும் என்னை உபாசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நித்தியயுக்தாக அப்படின்றது அங்கே அந்த விதத்தில் என்ன செய்யணும், எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் பருகும் பொழுதும் உடுக்கும் பொழுதும் தொழில் புரியும் பொழுதும் தியானம் செய்யும் பொழுதும் எப்பொழுதும் பகவானிடத்தில் மனதை நிறுத்தியவர்கள். எப்பொழுதும் எப்போவுமே ஒரு விதத்தில் சொல்லுவாள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் பெரியவாள்லாம் ஒரு உதாரணம் காட்டுவாள். ஒரு சமயம் நாரதர் தான் நம்ம பெருமாளை எப்போவும் ரொம்ப பார்த்தாலும் நினச்சிட்டே இருக்கோம், நம்மளுக்கு என்ன இல்லை, நம்மளை போல் பெருமாளை நினைக்கிறவாளே இந்த ஊரில் கிடையவே கிடையாது, இந்த மேல் உலகத்துலேயும் கீழ் உலகத்தில் இந்த 2 உலகத்துலையும் சேர்த்து நம்ம தான் பெருமாளை தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தான் அனவரதமும் நினைத்து கொண்டிருக்கிறோம்னு அவருக்கு ஒரு சமயம் தோணித்தான். அதை அவர் யதார்த்தமாக பேசின்னு இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட கேட்டாராம். அப்படியா, நான் தான் நிறைய பட்ஜெட் இல்லையா கிருஷ்ணா அப்படின்னு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீ என்ன பண்ணுறங்க, கீழே ஒரு கிராமத்தை பேர் சொல்லி அந்த கிராமத்தில் ஒரு குடியானவன் இருக்கான், அவனை போய் அவாத்தில் நீ ஒரு நாளைக்கு இருந்துட்டு வா, ஒரு நாள் அவனை அப்சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லு, அவனை என்ன செய்கிறான்னு கவனிச்சுண்டு வா அப்படின்னு சொன்னான். அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பெருமாள் அவன் இருக்கிற இடத்த சொல்கிறார். உடனே நாரதர் தன்னுடைய வேகத்தெல்லாம் சேர்த்துக்கிண்டு பூலோகத்தில் அவன் இருக்கிற கிராமத்துக்கு அவனை பார்க்குறார். ஆமாம் நிஜமாக தான் இருக்கான். அவன் ஒரு பிஸியான குடியானவன். கார்த்தாலேருந்து தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுக்கிண்டு கிருஷ்ணா காப்பாற்றுன்னு ஒரு தடவை சொல்லிவிட்டு பசுவுக்கு புல் போடுறது, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது,
அப்புறம் பசுவுக்கு என்ன எல்லாம் வேணுன்றதை பார்த்து கன்றுக்குட்டி அதுங்கிட்ட விட்டு பால் எடுத்து விட்டுட்டு பாலை கறந்துட்டு அதை கொண்டு இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேர மணி 7 மணி ஆச்சுன்னா சம்சாரம் அவனுக்கு ஏதோ பழைய கஞ்சியோ ஏதோ ஒன்று கொடுத்தா அப்போ சாப்பிட்றச்சே கிருஷ்ணா இது பாரு பழைய தீனி காட்டுது அப்படின்னு மனசில் சொல்லிவிட்டு நேராக போய் வயலில் 2 மணி நேரமாக உச்சி வெயில் தலையை கிழிக்கிற வரைக்கும் வேலை செய்துட்டு மறுபடியும் வந்து மேய்ச்சல் கூட்ட மாட்டெல்லாம் கொண்டு வந்து ஆற்றுல கட்டிட்டு அப்புறம் சாயங்காலம் ஆனவுடனே அவள் சம்சாரம் சுட சுட எதானே சாதம் பண்ணி வச்சா கிருஷ்ணா இதை பாரு இப்போ தான் சாதம் கிடச்சிது சூடாக ஒருவா அப்படின்னு நினச்சிக்கிண்டு பெருமாளை நினச்சிட்டு ஒருவா சாப்பிட்டுட்டு அப்புறம் ராத்திரி இருட்டானவுடனே பத்துக்கிறான். அது என்ன கிராமம், அதில் என்ன எல்இடி பல்பு என்ன தெரியுமா ஃப்ளோரசன்ட் பல்பெல்லாம் போட்டிருக்குமா, ஒன்றும் போடலை. இருட்டு வந்துருத்தனோடனே அப்புறம் மறுபடியும் இழுத்து போகிறதுன்னு மறுல படுத்துனுடுறான். இதை வந்து நாரதர் ஒரு நாள் முழுக்க கார்த்தால 4 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் அவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு நேராக வந்து கிருஷ்ணர்கிட்ட சொன்னான், என்ன கிருஷ்ணா அவன் வந்து இப்படி வேலை பண்ணிட்டுருக்கான், எந்த நேரமும் மாடு பின்னாடி போயின்ட்டுருக்கான், மண்ணை வாரி கொட்டுறான், சேக்கில் நாற்று பிடிங்கி நட்டுருக்கான், ஏதோ பண்ணிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் நேற்று பொழுதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தேன், 3 தடவை தான் அவன் அவனை கூப்பிட்ருக்கான். கர்த்தால் எழுந்தவுடனே கூப்பிட்டான், அப்புறம் அந்த கஞ்சி குடிக்கிச்சே சாப்பிட்டான், சாயங்காலம் சாதம் சாப்பிடுச்சே கூப்பிட்டான், அவ்வளோதான். அது மறுபடியும் அவன் நினைக்கவே இல்லையே, நான் அப்படி இல்லவே இல்லையே, இப்போ உன்னை நீ எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டே இருக்கான், எந்த நேரமும் உன்னை பார்த்தியே பாடிகிட்டே இருக்கேன், இது என்ன நீ அவனை சொல்கிற அப்படின்னு நாரதர் கேட்டவுடனே சொல்லியாச்சான். பெருமாள் என்ன சொல்லியாச்சுன்னு கேட்டால், அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அவன் எவ்வளோ நேரம் மத்தியானத்தில் 1/2 மணி அப்பாடான்னு உசுன்னு படுத்துக்காமல் அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு நடுவில் என்னை 3 தடவை சேவிக்கிறான், அது எனக்கு என்ன தோணுறது, அவன் என்னை நிறைய சேவிக்கிறான்னு நான் தான் தோணுறது, அவனுக்கு என்ன சௌகரியம் பண்ணி தரணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவனோட கர்மா என்ன இருக்குது, அவனுக்கு இவ்வளோ வசதி தான் கிடைக்க முடியும் அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் எனக்கு உள்ளூட்டில் ரொம்ப என்ன இருக்குது, மகிழ்வு தான். அவன் என்னை பற்றி இப்படி நினைக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்வு தான். உன்னால் அத்தனை வேலைக்கு நடுவில் நடக்க முடியுமா அப்படி நினச்சிட்டு இருக்கியா நீ, உனக்கு ஒரு வேலையும் இல்லை, மாடு பார்த்துக்க வேண்டாம், கன்று பார்த்துக்க வேண்டாம், வயலில் போய் உழ வேண்டாம், அதனால் ஒரு காரியம் இல்லை, உட்காந்து நீ எப்போ பார்த்தா ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்க. அவன் அப்படி இல்லையப்பா அப்படின்னு பெருமாள் சொன்னாராம். அதாவது ஒரு பக்தன் விசுவாசமாக பரம ஏழையாக இருந்தாலும் அவனுடைய காரியங்களுக்கு நடுவில், அவனுடைய அன்றாட அலுவல்களுக்கு நடுவில் பெருமாளை நினைக்கிறான்னு சொன்னால் பெருமாள் அதை ரொம்ப ஸ்லாக்கியமாக நினச்சிட்டு இருக்கார். அதனால தான் நித்திய யுக்தாக அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அது எல்லாருக்கும் பொருந்தும். அதுபோல் பேசுகிற வாழ்க்கை என்ன, உட்காரும்பொழுது, நிற்கும்பொழுது, நடக்கும்பொழுது, படுத்துன்னு தூங்கும்போது, தொழில் செய்யும்பொழுது எப்போதும் அனவரதமும் என்ன பெருமாளை நினச்சிட்டு அவருடைய கல்யாண குணங்களுக்கு ஏற்ப இவனுக்கு எந்த நாமங்கள் பிடித்திருக்கிறதோ அந்த நாமத்தை ஒரு தடவை உச்சாரணம் செய்தாலும் பெருமாள் அதில் மகிழ்கிறார், கிருஷ்ணன் அதில் சந்தோஷப்படுறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவாக சொல்கிறாருத்த விவரமாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா.